அதாவது வார்த்தையை எப்படியாவது நான் சொல்லணும், ஏதாவது சொல்லணும், வம்பெழுத்து விடணும்னு சொல்லி நினைக்கிறீங்க. இது என்னென்னா, அது ஒரு புதிய ஒரு இயக்கம். தமிழக வெற்றிக் கழகம்ங்கிற ஒரு புதிய ஒரு இயக்கம், யாரும் செய்ய முடியாத மாற்றத்தை உருவாக்கிய ஒரு இயக்கம், சகோதரர் விஜயோடைய இயக்கம். அப்படிப்பட்ட இயக்கம் பொறுத்த வரைக்கும் அந்த பசங்க இப்போ தான் வந்திருக்காங்க. அந்த பசங்கிட்ட ஈகோ கிடையாது, கரப்ஷன் கிடையாது. தேர் அன்கரப்டட். என்ன அரசியல் படுத்த நம்மளை மாதிரி அரசியல்வாதிகளுக்கு உண்டான சில குணாதிசயங்கள் இல்லை, மோசமான குணாதிசயங்கள் அவங்ககிட்ட இல்லை. இன்னும் கரெக்ட் ஆகாமல் இருக்கிறாங்க. அந்த பசங்க நல்ல பசங்க. சில நேரங்கள் ஆர்வ மீதில் சிலது பேசுகிறாங்க, செஞ்சிடறாங்க. அதை உடனே எடுத்து நீங்கள் எது பண்ணுறீங்க, பிரச்சனை பண்ணுறீங்க. என்ன ஒரே ஒரு விஷயந்தான் எங்கள் பத்திரிகையாளர்களுக்கு சொல்கிறேன், மற்ற கூட்டணியில் இருக்கிற அரசியல் இயக்கங்களுக்கு சொல்கிறேன். நான் அவங்கள இன்றைக்கி இப்படி ஒரு புதியது ஒரு மாற்றம், ஒரு நல்லது ஒரு மாற்றத்தை உருவாக்கின தமிழக வெற்றிக் கழகம், நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு நம்மளுடைய தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும். சில விஷயங்கள், சில குறைகள் இருந்தாலும் அதை அரசியல் அவர்களை, அந்த தோழர்களை, சகோதரரை அரசியல் படுத்த வேண்டிய கடமை யாருக்கு இருக்குன்னா, ஏற்கனவே நம்ம கூட்டணியில் இருக்க மற்ற இயக்கங்கள், நம்ம மதிமுக இருக்கட்டும், நம்முடைய பொது உடைமை இயக்கங்களாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், ஐயூஎம்எல் இருக்கட்டும், விசிகேவாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஆதரவாக நம்ம பண்ண இன்றைக்கி இந்த கூட்டணியில் ஏதாவது குழப்பத்தை உருவாக்க முடியுமா, அந்த அரசாங்கத்தை எப்படியாவது கவிழ்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு முயற்சிகளை திமுக இன்றைக்கி இறங்கியிருக்கு. டெல்லியிலையும் டீல் போட்டிருக்கிறாங்க. என்ன டீல்னு உங்களுக்கும் தெரியும். பத்திரிக்கையாரங்க பாவம், உங்களால் சொல்ல முடியாது, கேள்வி கேட்க முடியாத சூழ்நிலை இருக்கீங்க நீங்கள். அதனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம ஒன்றா நிற்கணும். யார்? நம்முடைய காங்கிரஸ், ஐயூஎம்எல், பொது உடைமை இயக்கங்கள், விசிகே, நம்ம ஒன்றா நின்று நம்முடைய சகோதரர்களுக்கு, தாவேக்க சகோதரர்களுக்கு ஆதரவாக இருக்கணும். சட்டசபை நிகழ்வு என்னென்னா, திமுக தங்களே எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ஏதோ இந்த அரசாங்கத்து மேலே, முதலமைச்சர் மேலே குறை சொல்கிற மாதிரி சொல்லி, கடந்த காலங்களில் என்னென்ன தப்பு செஞ்சாங்களோ, என்னென்ன குற்றச்சாட்டுகள் அவங்க மேலே சொல்லப்பட்டதோ, அதை திரும்பி அவங்களே வெளிக்கொண்டு வர்றாங்க. அதுதான் தேர் எக்ஸ்போசிங் தம்செல்ஸ். கண்ணாடி கூண்டுக்குள்ளேருந்து எப்படி கண்ணாடி கூண்டுக்குள்ளேருந்து கல் எறியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. திமுக காரங்க அதான் செஞ்சிட்டு இருக்காங்க. நன்றி, வணக்கம்.